பசினா பசி, அவ்வளோ பசி, அதான் காசு இல்லை. இப்போ இங்கே தான் அந்த கல் கிளியராக தெரியுது. இது வீடியோ எடுப்பேன். வராங்க நீ வா. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் போக முடியும். அவங்க வரதையும் ஒன்று எடுக்கலாம். வரது எடுக்கிறது போயிட்டு தாங்கிறான். உட்காரம் வேலு தல அங்கே ஊற்றுற தண்ணி தான் இங்கே வந்து அப்படியே போகுது. நம்ம இங்கே குடிச்சிட்டு போயிருந்துருக்கோம். ஆனால் இங்கே யாரும் எல்லாரும் பார்த்துப்பாங்க. அம்மா ஒரு தடவை கேமரா பாருங்கம்மா. எல்லாரும் கேமரா பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 ஹாய். இந்த தண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாத்தையும் வருமாறு. ஆமாம் செம்மையாக பிடிக்கிறாங்க. தலை இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. தலை அங்கே குளிக்கிறதுனால கலங்களாயிடுச்சு, இங்கே குளிக்காம இருக்கிறதுனால கலங்களாகல. இங்கேயும் மீன் நிறைய இருக்குது. ஊறுபட்ட மீன். இந்த மீன் தான் காலை பிடிச்சி கடிக்குது. பாவம் அதுக்கு பசி. ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்க்கலாமா? நம்மளுக்கே பசியா? நமக்கு தான் மாற்றலாம். ஏதாவது சாப்பிட்டு தலை வெளியே போயிடலாம். தலை இங்கெல்லாம் எதுவும் இருக்காதுல. டீ சாப்பிட்டுலாம். சோறு கச்சா நல்லா இருக்கும். சரி சாப்பிடு. வெளியே போயிடலாம். கடை பசிக்கிட்டு பரோட்டா விரோட்டா கூட சாப்பிடலாமா? தலை கடையே மூடிக்குது. ஒரு பெட்டி கடை இருக்குது. இல்லை வெளியில் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும்ல. மாதிரி இந்த போர்டு எல்லாத்துக்கு மாதிரி மாறி மாறி தலை இது செம்மையாக இருக்குது. எடுத்தல சரி நானே எடுத்துறேன். வந்த இடத்துல நல்ல விஷயம் எனக்குமா. இந்த போர்டுங்களை மட்டும் விடாதம்மா. ஏன்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இதில் போட்டுக்கிறாங்க தலைங்க. இது பாரு தங்க சிலுவை போயிடும்னா பிளாஸ்டிக் சிலுவை வந்துச்சு. பிளாஸ்டிக் இல்லை, தங்க சிலுவை இருக்கு. பிளாஸ்டிக் இல்லை அது. ஒரு மாதிரி அந்த கல் மாதிரி இருக்குது. ரேடியம் பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு மாதிரி மினுக்கும்ல. ஆமாம் ரேடியம். இதுக்கு பேர் வந்து ரேடியம். ஓகே சூப்பர். வந்து அற்புதமான ஒரு விஷயம். மாட்டிக்கிறேன். இந்த போர்டு அது அந்த போர்டு. அப்புறம் அங்கே ஒரு மொத்தம் 3 போர்டு இருக்குது. கொஞ்சம் நிறுத்தி அந்த இடத்துல போர்டு இடத்துல படிக்கணும்ல அவங்க. அதான் பார்க்குறேன். இங்கே கவர்மெண்ட்டு ஃபாரஸ்ட்டு. ஓகே 8 o'clock 4 o'clock வரைக்கும் தான் தலை. இது ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு எக்கோ டூரிசம். பா ஆமாம். உப்பல்ல கடைசி வீடியோ தான். இதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்து வரலாம். இது வரைக்கும் போதும். இதுலேயே இந்த ஊரை சுற்றி காட்டுறது மாதிரி ஆகிடும். தேங்க்யூ. எனக்கு ஒரு தடவை காட்டு. காட்டு. ஹாய் அதுதான் வந்து மைண்டில் ஏற்றிட்டேன். அது எப்படிலாம் பண்ணிக்கணும்னு நான் ஏற்றிடுவேன். அதனால சரி அது கிடைக்குமா? அந்த இதுக்கு இந்த கார்டு கிடைக்குமா? வாங்கிக்கலாம். எங்கேயாச்சும் ஏன் போகிற வழியில் கிடைக்கும்டா. பெரிய ஊர் தானே அதெல்லாம். அங்கே சொந்த ஊர்லேருந்து வராங்க. அங்கேயும் குளிக்கலாம். அந்த தண்ணி வருதுல அது இங்கே தான் வந்து. தொடர்ந்து இப்படி வருதா? அப்படியா விஷயம்? ஆனால் நம்ம குளிச்ச இடம் இங்கே குளிச்சுட்டு. ஆனால் நம்ம குளிச்சது தான் பெஸ்ட்டு. ஏன் சொல்லு, அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம குளிச்சனால தான் இதுவாக இருந்தது. கல் நாடுகிறவா ஒரு நாளைக்கு இவ்வளோ கிடைச்சா போதும். நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். கலர்ல நீ நம்ம லெவல கெஸ் பண்ணிட்டான் டிரைவர்ஸுங்க மாதிரி. அந்த போர்டு எங்கே மாட்டினாலும் எடு மாதிரி. கத்தியோட பவர் தெரியாது அவனுக்கு. தெரியறது இல்லைண்ணா. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டானுங்கன்ற. இப்போ முதல்ல மாதிரி பேசுகிறான்ல, நீ ஏதோ பிளாக் பேண்ட் ஒயிட் லோக்கல் ஆள். யார் என்னம்மா இப்படி அப்படியே இது பேசுகிறாங்க அந்த மாதிரி யாராவது? ஆமாம்மா கோயிலாண்ட சொன்னானுங்க. அவங்ககிட்ட நீ தெரிஞ்சு வாங்கி கத்திருக்கலாம். அஞ்சா இல்லை அவன் சொல்லிட்டான். கேமரா வச்சுட்டு போவாதீங்கன்னு தான் நம்ம. எதுவும் அவ்வளோ கோவப்பட்டாங்க.
நான் என்ன சொல்றேன்னா, ஐநூறு தேவையில்லாத கோவம் அவன் சொன்னதை நீ கேட்டு முடிச்சுட்டு கோவப்பட்டாலும் ஒரு நியாயம் உண்டு. எனக்கு என்னன்னா காருக்கு 300 ரூபாய், எங்களுக்கு 50 ரூபாய், இதுக்கு கேமராவுக்கு 500 ரூபா வாங்குறீங்க. தல அது அப்படி வேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இது கிடைக்காதுமா நமக்கு. இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் 10 வருஷம் 20 வருஷம் போட்டு பார்க்கும்போது தான் ஹாப்பினஸ்ஸு. இருந்தால் பார்க்கலாம், இல்லை என்றால் பார்க்கலாம். இருக்கும், எல்லாரும் இருக்கும். அபாய கொள்ளைய மாதிரியே. மறைச்சிட்டு ஓகேங்க. இல்லை ஜாக்சன் கீசன் கூட நீ ஆள் படம் போட்டு விடுறான். அவங்கள அவுட் பண்ணிட்டு அவன் வரல. எக்கோடி இது பத்தியா? ஆமாம். அப்பா அப்படியே உட்காந்து போயிடும். ஆனால் இது இறக்கும், இல்லை இறக்கும். இறங்கிட்டா வந்து வண்டி காரில் என்ன எதுன்னு அழகாக உட்கார வச்சிருங்க. 500 கிலோமீட்டர்லாம் ஓடுறேன். நான் செல்ஃப் போட்டேன். நீ நடக்க சொன்ன 2 கிலோமீட்டர் கூட நடக்க மாட்டேன். இதில் விலைங்கன்னா சரியான போகிறேன். நான் போயிட்டு வந்தாச்சு. ஆனால் யோசிச்சேன் நான் நடுவில் இதே திரும்பி போயிடலாமான்னு. அப்புறம் பக்கத்தில் தான் சொன்னேன். அப்புறம் இவ்வளோ தூரம் வந்து திரும்பி இறங்கணும், ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஆனால் ஒரே நாள் தான். 2 நாள் ஆ சரி பையன் 3 பையன் போயிட்டேன். புல்மேட்டு வரைய ஒன்று பெரிய பெரிய சின்ன இது செருப்பு படம் போகிறாங்க. அதான் விஷயம். அதில் செருப்பு போட்டே எனக்கு குத்துது. வந்த உடனே எங்கள் அப்பா மேலே அவுத்துருவாப்பு. நேரம் அரசு அங்கீகாரம்ன்ற கடைக்கு போய்ட்டு ஒரு ஆப்பு. அது நாளைக்கு போகும்போது என்ன நான் பிரச்சனைனா வரலையா அதெல்லாம் வந்துடும். செருப்பு போட்டே குத்துதுண்ணா. ஏன்னா என் செருப்பே ஓட்டதான். போயிடும். கல் வந்து இது கண்ணாடியோட மோசமானதுனா. ஆமாம், என்ன நான் சொல்கிறேன், இந்த கல் அவ்வளோ மோசம் ஆகிடுச்சு. ஸ்கூலில் திடீர்னு சைக்கிள் கொடுத்துட்டாங்க அன்றைக்கி. ஆமாம், நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி என்ன பண்ணுறது, பேக் டோர் அவுத்து விட்டு பார்த்தேன் கட்டி வச்சு அவுத்த பிறகு கட்டிட்டு அதை மூவ் பண்ணி எடுத்து போயிட்டேன் நான். சரி பைத்தியம் அங்கே போய் குளிக்கலாம், இங்கேயே குளிக்குதுங்க இறங்கி. என் பொண்ணு சைக்கிள், இன்னொரு பொண்ணு சைக்கிள் தான் நல்லா இல்ல. 2 சைக்கிள். இந்த பொண்ணு விட்டு அந்த பொண்ணு கூட்டு போக முடியாது. இது வேற இன்னொரு பொண்ணு அப்படியே உடம்பு கட்ட கட்ட சூடு. அந்த பொண்ணு ஸ்கூல் லீவ் அது சைக்கிள் தராங்க அங்கிள், அதனால என்ன கூட்டு போயிடுங்க குளிச்சு. இதெல்லாம் நெகிழா இருக்குது. என்ன தலை இவ்வளோ டைம் ஆகி வராங்க? 4 மணிக்கு மாதிரி அனுப்பி பண்றாங்க. 3 பசங்க 8 to 4 தான். மேலே இவங்க போய் எத்தனை மணிக்கு திரும்ப போவாங்க? நிறைய இல்லை பாய், ரொம்ப கம்மி. 3 கிலோமீட்டர் இருக்குண்ணா. இருக்கும். அந்த நான் அங்கே போகணும்ல, நம்ம குளிச்ச இடம் இல்லை. இவர் சொன்னது மெயின் பிளேஸ். அந்த மலையில் ஊற்றுற இடம் சரியான தண்ணி. ஆனால் இங்கே பாருங்க, அந்த பளிங்கல்ல பாருங்க. இதோ பழையங்களோட ஒரு முதுகல் தான் தெரியுது. நல்லா வழிவிடும். ஆமாம்மா, தண்ணியில் என்ன கலர் ஆகுறாரு இவரு. மாதிரி தண்ணியில் இருக்கிறாருல, லைட் வேற இவர் மேலே ஊழுது. விளையாடு ரொம்ப கஷ்டமா மலையேறு கரெக்டாக அந்த பேசுகிற மேட்ரை போடுறேன். ஒரு மேட்ரு பேசுகிறேன், அது திரும்ப அதில் ஜாயிண்டிங் போட கரெக்டாக. என்னம்மா ஏற்கனவே பேசுங்களா? பேசு லைட்டிங் இந்த 2 மலை தெரியணும் பேக்ரவுண்டு. லார் அடிக்கான ஏம்மா இங்கே இருந்தால் நல்லா இருக்கும். எப்படி நின்று பண்ண மரத்தில் கண்ணங்கா இருக்குது. பண்ண மலமாக இருக்கும். ஏதோ நம்ம ஊரில் மீன் பாரு, சொல்லலாம் சொல்லலாம். மீன் பாருண்ணா, எவ்வளோ மீன் இருக்குது. அதே மாதிரி ஏதோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சண்டை வச்சுருக்காரு. அவருக்கு சாதாரணமாக ஆயிடுச்சு. மொத்தம் அவரை சூத்து காய விட்டா தெரிஞ்சிடும். ஒரு இடத்துல வெளில வந்ததுன்னா மாடு விட்டு போயிடுறது. இன்னும் பார்த்தா ஏதோ புரிஞ்சுக்கணும். அதோட அங்கே செம்மையான, அது குளிக்கிற இடம் செம்மையாக இருக்கணும். ஆனால் 50 ரூபா ஒர்த்து தானா சொல்லலாம்? 50 ரூபா ஒர்த்து தான். இல்லைண்ணா என்ன ஆளு 500 ரூபா போட்டுண்ணா. கூட்டின்னு போகிற செலவு எங்களுக்கு சொல்கிறேன். சாப்பாடு செலவில் கடப்பா 2 இப்போ இல்லை 4லேருந்து. இன்னிலேருந்து இல்லை, இன்னிலேருந்து இல்லை, கூட்டின்னு வர அடுத்த கதையிலேருந்து. நான் 65 ரூபா கொடுத்துக்கிறேன். சாப்பாடு இன்னும் வேறுங்களா? குப்பனை மதியம் சாப்பாடு எப்படி குப்பனை தான் தானே?
குக் பண்ண சரக்கு தான் வாங்கி தர மாட்டேன், சாப்பாடுலாம் வாங்கி கல் இதுவே இந்த கல் கூட கிரானைட் கல் அந்த மாதிரி தான் இருக்குது. விட்டுதான் சொல்லிட்டேன், வந்தா வரேன் இருக்கும். தண்ணி பாட்டில் மொத்த நாலேருந்து கூப்பிட்டுமே வீட்டு சைடு வீடியோ வந்து பாட்டில் தெரிஞ்சிடும் அத்தனை என்ன டீமில் அண்ணனே சேர்த்துக்கிறீங்களா? டீம் பெருசாக வைத்தியமேடாம்பா சைக்கோ சரி. ஒருத்த டக்குனு கம்மல் ஓடுங்கடா, நான் அச்சு ஓட விட என்ன பண்ணுவான்? இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்க விடாம போய் என்ன வேஸ்ட் ஆகிடுது. போயிடும். சாப்பாடே எடுத்துட்டாங்க வரான் சாப்பாடு. இவ்வளோ பெரிய கோபம் என்ன பண்ணாச்சு பக்கத்துலா? அங்கேருந்து நல்லா தாண்டா ஆரம்பிச்சுது. கோவம்லாம் இல்லை, டக்குன்னு ஹார்ட் அட்டாக் போட்டுச்சுன்னா அது எவன் தூக்கின்னு போய்ங்க. இங்கேயே நான் புதைச்சிடுவேன், ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க வீட்டில் இங்கேயே புதைச்சிடுவேன் நான். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? நான் இங்கே மாதிரி போட்டேன் போடு புதைச்சி கிடச்சிட்டு போயிட்டே இருக்கேன். அந்த அவர் வரல. ஆனால் காலையே யார் யாருமா வரா? கலை தெரியுமா? வேற யார் யாருமா வரா? அதனாலதான்ப்பா பேசுறாரு. கோவம் உடம்புக்கு ஆகாது, அவ்வளோ கோவப்படுறது. 5 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா ஈவினிங் வரையும் முடிப்பேன். மத்தியானம் மட்டும் ஒரு 2 3 வேலை ரெஸ்ட்டு. சாப்பாடு. ஆமாம். சூப்பராக மரம் இருக்கும். மரம் கிடையாது. சரி, தமிழில் போட்டிருக்காங்க பார், தமிழ் படிக்கிறோன்னு. அப்பெல்லாம் பாருண்ணா உட்காந்து குளிச்சுன்னு இருக்கிறாங்க பாருங்க. சொல்லு. ஓ தண்ணி ஊத்தோண்ணா இப்படிதான் ஆசாச்சியா சவுண்டு கேட்குதா இல்லையா உனக்கு? வேலை நாங்கள் பரவாயில்ல தாறுமாறாக இருக்கும் போல சொல்லிட்டு அக்கா போயிட்டு பைனாகுலெல்லாம் வாங்கிட்டு பார்க்குறேன். என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியே ஒரு 10 ஏரி தந்தாச்சு இருக்கும். அப்படித்தான் வேடாண்ணா வேடம் தாங்க படம் பாய்க்கு என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்பப்போ வந்துட்டு போகுது வேற. சோழிநல்லூர் அங்கே பார், அந்த வராங்க பார். நீ கலக்கல நீ சொன்ன மாதிரி தான் இன்னும் 1 ஆகுது. அது வந்து போகவே இல்லை, தண்ணி மட்டும் பாசு தண்ணி வரும்ண்ணா. அதை தான் ஓடுது. இங்கே போப்பாங்க. நோ இங்கே வந்து தண்ணி ஓட மட்டும் தான் செய்யுது. அப்புறம் நான் இதோ பார், அது போய் பார், இதுதான் அங்கே போனால் ஊற்றும் தலைமையிலேயே. அதுதான் வேணும். அதுதான் போகிறோம். பொண்டாட்டியா காணும் எக்கோலாம் இங்கே அடிக்காது. இதுனா குணா கோகா நினச்சியா? இது வேற, இது இடம் வேற. நான் அந்த ஊத்துற இடம் காணுமே. நான் ஊத்து தண்ணி அது எப்படி இது பாரா? எவனா போய் மாட்டிக்காதீங்க.
குணா கோகம் மாரி தான். சிக்ஸ் பேக் வெளியே தெரிஞ்சு அமுக்காத. குணா கோகம் மாரி தான். அண்ணா என்ன கீழே கந்தா தலை டேய் போடா போடா டேய் போடா. ஜான் பாஸ்கோ வா. கெட்ட பையன் சாப்பிட்ட பால் சாப்பிடு. ஆனால் அதுக்கு நம்ம ஊர்லேயே குளிச்சிடலாம் போல இவ்வளோ தூரம் வந்து குளிக்கிறதுக்கு. மூலிகை தண்ணியா? காட்டுக்குள்ளலாம் போச்சு எப்பயாவது ஒரு வாட்டி தானே அது ஒரு லைக் பண்ணேன். நல்லா தொம்பை அவனோட கொண்டாடுறான். ஃபோன் எடுத்துன்னு வந்து ஒன்றும் இல்லையா? டவர் சுத்தமாக கிடைக்கலையா? ஏய் கட் பண்ணுறாத எங்கன்னா ஒரு இடத்துல எடுத்துக்கலாம்டா. சும்மா வழி காட்டணும்ல. அப்புறம் வீடியோ படிச்சுக்கிறது கிடிச்சுக்கிறது அறிய குடும்பம் இல்லை. இல்லை நெருக்கத்தில் போய் போய்க்கலாம். கழுப்பு அங்கே தான் வரணும். இடது ஒழிக்கமாக கழிப்பேன். இது வேறவா தெரிஞ்சுக்கலாம் இருந்தா எந்த இடம்னு? டேய் தெரிஞ்சுக்கிறது இல்லை, இங்கே வந்துடுறாப்புல. அதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல போய் நம்ம ஊர் ஞாபகத்துக்கு வந்துருக்கு. பார்த்துட்டு வேலையை அவங்க வீட்டில் கிட்ட போயிடலாம். பால்த்து ரம்ஸ்டின்னு இருக்கு போற. எனக்கு தெரிஞ்சு இந்த தர்மத்துக்கு ஃபால்ஸ் வராது. நம்ம அது ஏரியில் தான் குளிச்சாகணும். அதுதானே அந்த மாதிரி ஷார்ட் கட்லாம் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி குட்டை அது அந்த குட்டியில் போய் குளிச்சிடலாம். அந்த தண்ணி மேலே ஊறும்போது நல்லாயிருக்கும். ஒரு வர வழியெலாம் போயிடும். சொல்லவும் விட மாட்டேன். உனக்கே எல்லா விஷயம் தெரியுது. தெரியுது. அதை தேடி ரொம்ப காரம் போல மாதிரி இருக்கே. அங்கே ஆரம்பிச்சா நீ முடிச்சிடுறேன். கஷ்டப்பட்டு ஒரு இது நோட் பண்ணி எடுக்கிறேன். அதான் எனக்கே தெரியுது. அப்படியே நீ சொல்கிறேன். இது போனேன் உனக்கு கிஸ்கில்லா இருக்கும் போது கிஸ்கில்லா இருந்துச்சுல நம்ம மேல. ஆமாம். அப்போ அங்கே போனேன். தண்ணி வந்து அடிச்சது பாரு. டப்பு டிப்பு டப்பு டிப்புச்சு. அண்ணன் இன்னும் ஒரு தடவை கூட போலையா? கிஸ்கில்லா மூட்டானே. இப்போ மூட்டான். நானே போயிட்டு கடைசியாக போனேன். ஸ்கூலில் கூட்டு போகும்போது நீ போகலாம். ஸ்கூலில் ஒரு வாட்டி கூட்டு போனாக்கா பெருசு வேலை செய்யும்போது ஒரு வாட்டி கூட்டு போனேன். என்ன ராசனை கூட்டு போனாப்புல. அங்கே அவங்க அக்கா பொண்ணு வேலை செஞ்சிருந்துச்சு. அதுக்கு ஒரு 10 டிக்கெட் கொடுத்தாங்க ஆஃபரில். அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிடுவேன். ஆஃபரே தேவை 750 தான் ஒரு ஆளுக்கு. டேய் எனக்கு தெரிஞ்சு குணா கோகைக்கு தான் போகுது. குணா கோகை போயிடுறேன். ஆனால் இல்லைண்ணா நல்லா இருக்கும்டா. இதோட அட்வென்ச்சராக இருக்கும் போலியா? அது சூப்பராக இருக்கும். மஞ்சள் படை பார்த்தல? அது மஞ்சள் படை மஞ்சள் பாய்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ். அதேதான். ஆனால் அது குணா கோகனா இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான். அதெல்லாம் சார். நீ என்ன புதுசு புதுசாக சொல்கிறீங்க? இங்கே பாருங்க. இது என்னதுன்னு தெரியுதா? வாட்டர் பாக்கெட். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டர் பாக்கெட். இங்கே இருந்துல்ல? இங்கே உண்டா? தமிழ்நாட்டில் தானே கிடையாது. இங்கே இல்லை. நான் இன்னும் முன்னாடி போகிறேன். அது வந்துச்சு பாருண்ணா. இப்படி தான் சொல்லி கூட்டின்னு வரீங்க. 5 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். அதுலேயே அவ்வளோ கூலிங்க. நான் தோ பாருண்ணா. இதான் நான் பால்ஸ். வேறு எதுவுமே இல்லை. நான் சாக்கடை தண்ணி அது. போகிறாங்கடா இன்னும். அவங்க ஊர்னு வரணும் இருக்கும். அப்படியா? கேளு. ஆமாம் அவ்வளோதான். இங்கே தான் குளிக்கணும். இதோ பாரு. இதுதான்.
என்ன தலை இப்படி பண்ணிட்டாங்க நம்மள. அப்பா தண்ணி என்ன கூலிங் ஆகுதுண்ணா. இவ்வளோ நேரம் தண்ணியே பார்க்காத மாரி அவன் கூலிங் ஆகுது. ஓ இங்கே தான் வேணாம். ஓஹோ நானா நீ குளிடா நீ குளிடா. கபிலா வாங்கலாம்டா கபிலா இறங்கி குளிடா. லைட்டாக குளிக்கலாம்னா வேணாம் அப்படியே இருக்கட்டும் விஷயம். ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எடுத்தாங்க. இது வீடியோவா? இது வீடியோ. வருவான்னா நான் நைட்டு வந்துடுவேன். கார் ரிவர்ஸ் விட்டுருவாங்க. சரி வாப்பா. நோ வாண்ணா. அது சீப்பில் வச்சுப்பாரு என்ன கிளம்பி. நன்மை தராது, கொஞ்சம் காசு கேட்கும், கொடுத்தால் அது கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த இடத்துல போகுது பண்ணா அப்படியே டைல் போட்டு எடுக்கலாம். இறங்கி கூட எடுக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏய் உள்ள போலாம் மாதிரி. அந்த இந்த கல்லுடா மார்பிளா? ஆஹா டைல்ஸ் மாதிரி. உள்ளெல்லாம் போகணுமா? போகலாம் ஆசைப்பட்டோம் இறங்கு. விட மாட்டாங்களா உள்ள? உள்ள விட மாட்டாங்க. இது காவி வேஸ்ட். இது விட மாட்டேன்னு சொன்னா காவியா? ஆமாண்ணா. காபி தூள்னா கலரு. பார்ட்னர் இந்த லுங்கி மட்டும் தான் பார்ட்னர் போக கூடாது. வேஸ்ட் இல்ல. ஏய் அப்பா அந்த இன்னும் 41 கிலோமீட்டர் இருக்கு. 40
நம்மள படம் பிடித்தால் என்னெல்லாம் உண்டு இதுதான் ஊரா தெரிஞ்சுக்கணும்னு ஃபோட்டோ எடுக்காது. ஃபோட்டோ எடுக்கிறா எடு ஃபோட்டோ கிடையாதா? அது நான் சொல்லி அது வந்து போட்டு என்னோட 6வது அறிவில் ஒரு அறிவு வந்து வாங்கி போடு மாதிரி 50 பேர் 500 பேருக்கு போட்டு மாதிரி. ஆனால் அதை ஃபோட்டோ எடுத்து விடு சம்பாதிக்கலாம். ஆனால் ஐயா நீங்க சொல்றது கரெக்டு. ஆ அது வந்து உங்க காலம்னு சொல்ல வரேன். ஆமாம், இந்த காலத்தில் அதுதான் தலை பெஸ்ட்டு. அது பண்ணுறது எனக்கு அந்த மாதிரி ஒரு அதுதான் சொல்றேன். நீங்க சொல்றது எப்படின்னா உங்க ஜெனரேஷன்ல இருந்து அந்த மாதிரி மாறிடும். மொத்த லேடிஸ் ஜென்ஸுக்கெல்லாம் ஸ்கின்னு வீட்டில் துணி தைய பார்த்து ஜென்ஸுக்கெல்லாம் ஸ்கின் மாறிடும், எல்லாமே மாறும். புரியுதா? இல்லை நீ கேட்கறல அதனால அதில் உண்மையாக மாறிடும். ஜென்ஸ்லாம் பாவம். என்னப்பா சம உரிமை கேட்கறது? அப்போ நம்ம தான் கேட்கணும், எங்களுக்கு சம உரிமை கொடுங்க. அப்படிதான் கேட்கணும்ல. லேடிஸு ரொம்ப கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு தெரிஞ்சு ஜென்ஸுக்கு தான் தெரியுமா லேடிஸ் ஆணாதிக்கம் மாறி போச்சுங்க. கிடையாது. பெண்ணாதிக்கம் ஆனால் சின்ன பிள்ளைங்க கருப்பு கற்றுக்கணும்னா இப்பெல்லாம் அடங்கிட்டேன். அப்படியா? என்ன பண்ணலாம்? 7 கதை சொல்றாரு. எவ்வளோ புதர் சாமான் கொடுத்துருக்கோமா? ஆமா, மீனராசிக்காரனுக்கு அது பொருளுங்க. எம்ஜிஆர் எவ்வளோ புதர் சாமான் போட்டிருக்காரு. இல்லைல்ல, நம்ம எல்லாம் யூஸ் எடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து யூஸ் எடுத்துருவாங்க. யூஸ் பண்ணுவோம், தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். பர்மனெண்ட் பண்ணிக்கிறது கிடையாது. வரமாட்டாங்கன்னா நம்ம செத்துருவோங்க. செத்துக்குவோம். நான் நிறைய அனுபவிச்சிருக்குங்க. நான் தான் சொல்கிறேன், 50 வயசுக்கு முன்னால் எனக்கு ஒரு பக்கம் இருந்தது. 50 வயசுங்க, ஒரு மோசமான வயசுன்னு சொல்கிறாருந்தா, ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு சொல்கிறாருந்தா. ஐயா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு சொல்லணும். எல்லாத்தையும் காட்டுதான் இதான் ஆ? லெஃப்ட் போனால் கும்பல் பண்ணி எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சுன்னு சொல்லலாங்க. நான் சொல்லுவேன். அதனால ஒரு 50 வருஷத்துக்கு மேல போர் அடிச்சுக்கிது. எதை பார்த்தாலும் அதுவும் உண்மைதான். கண்டிப்பாங்க, நான் ஒத்துப்பேங்க. இந்த ஆசை, இந்த வயசுல ஆசை வருது. அதெல்லாம் சொல்றேன். இந்த வயசுலையும் இந்த மாதிரி சுற்றி கொடுப்பாங்க. கூட பார்த்தீங்கன்னாக்கா அப்படி பண்ணிட்டு வந்துருக்கலாம். எத்தனை போயிரும் 1000 தலை வாங்கி அமுது எல்லாம் கேட்கலாம். அதுதான் சொல்றேன். அந்த காலத்துலாம் 60,000 மனைகள் வச்சிருந்தாங்க. கேள்விப்பட்டிருந்தாங்க. கிருஷ்ணர் இருக்கிறாருல, கிருஷ்ணர். ஆமா. ஆமாம், கோபியர் கிருஷ்ணா. அவருக்கு வந்து 16,008 பொண்டாட்டி. அப்ப எத்தனை நாளுன்னு சொல்றேன். 16,008 பொண்டாட்டி. யாருக்க? சாலமனுக்கு 600 பொண்டாட்டிங்க. ஏசியா? ஓகே